பதிலளிப்பார். 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் 13ஆம் வசனம் அதே படிங்க, படிங்க. சாரி, 12ஆம் வசனம் 12ஆம் வசனம். எஸ், எழுந்திருந்து. எஸ், எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, தேவன் செவி கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் எழுந்திருந்து எழுந்திருந்து. பதில் பெறாத என் ஜபங்கள், நீண்ட கால பதில் பெறாத சொல்லுங்க, அன்ஆன்சர்ட் பிரேயர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, நீண்ட காலமாக பதிலே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். 26 தேவன் பதிலளிப்பார். நம்பர் ஒன் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நம்பர் 1 தம்பி போடுறீங்களா? மொத்தமாக சேர்த்து போட்டிருக்கிறேன் ஒரு இங்கிலீஷ்ல. அது இப்போ போட்டியில தான். சத்தம் சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார் என் வாழ்வை, என் ஆவிக்குரிய குடும்ப சமூக பொருளாதார தேவைகளை எல்லாம் கட்டுவார். 2வது, இந்த பூமியில் அலசடிப்படுறேன் தெரியுமா? சீமோன் என்ற வார்த்தைக்கு மணல் அர்த்தம். சீமோன் வார்த்தைக்கு மணல். பீட்டர் என்ற வார்த்தைக்கு பாறை அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? பாறை மணலாய் மாறும், மணல் பாறையா மாற. தமிழ் புரியுதா? பாறை மணலாய் மாறும், மணல் ஆனா மணலையே அவர் பாறையா மாத்துவார். ஆமென். சைமன், சீமோன் என்றால் மணல், பேதுரு என்றால் பாறை. மணலாய் இருக்கிற வாழ்க்கையை பாறையாய் மாற்றுவார். ஆமென். நம்புறீங்களா? அதுக்கு நானே உதாரணம். ரொம்ப நாள் சபைக்கு போனேன், சபைக்கு ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை. பல மாசங்கள் நினைக்கிறேன், 1 வருஷம் போனேன், ஞானஸ்தானம் எடுக்கல. அந்த ஐயா என்னை பார்த்து கேட்டார், பாஸ்டர் தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரியப்பா, ஞானஸ்தானம் ஏன் எடுக்கலன்னு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னார், நான் தான் கொடுக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்ன உண்மையே, ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன் ஐயா, சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன், நான் பார்க்கலாமா, சினிமாலாம் பார்க்கலாமா கேட்டேன். இந்து ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி இப்போ எனக்கு 17 வயசு, ஞானஸ்தானம் எடு, கர்த்தர் எல்லாம் பார்த்து பாருனார். எடுத்தேன். 55 வருஷம் அந்த சிந்தையே இல்லை. சின்ன திரையிலும் பார்க்கல, பெரிய திரையிலையும் பார்க்கல, புரியவே இல்லை. 55 வருஷம் ஆச்சு, அந்த சிந்தையே வரல. தமிழ் புரியுதுங்களா? அந்த மனுஷன் சொன்னாரு, எடு தம்பி, எல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த வார்த்தை கீழ்ப்படிச்சு 30/8/1970